படம் எப்படி ப்ரோ இருக்கு? எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இருக்கு, ஆனா ரொம்ப இருக்கு. ஒரு 50% இருக்கும். போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து நினைச்ச மாதிரி இல்ல. அடுத்த கதைக்கு வந்து இன்னும் எடுத்துட்டு வரல. இப்போதைக்கு இந்த படத்தோடய முடிச்சிச்சு. இந்த படத்துல என்ன நினைச்சோ அதான் போஸ்ட் கிரெடிட் சீன். ஓகே ப்ரோ. செம்மையா இருக்கு. ஹியூ ஜாக்மனோட ஆக்டிங் வேற லெவல்ல ப்ரோ. எனக்கு நான் வுட்வரி ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெட்பூல் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? டபுள் மீனிங்லாம் குறைச்சலே கிடையாது. கத்தி கத்தி தொண்டை மீட் போனதான் மிச்சம். ஓகே ப்ரோ. அதனால படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. 3D எஃபெக்ட் போட்டதான் படமே என்னன்னு தெரியுது. சரிங்களா? ஓகே, எதிர்பார்த்து வந்தது சாட்டிஸ்ஃபை ஆச்சா? அது சாட்டிஸ்ஃபை. போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து சரி அடுத்த படத்துக்கு லீட் பண்ணுவாங்க நினைச்சோம், அது மட்டும் பண்ணல. உல்வரின் கேரக்டர் இந்த படத்துல எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. அவங்களுக்கும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸ்டீவன்ஸ் ஆக்டிங் எப்படி இருக்கு? அவரு ஒரு 5 மினிட்ஸ் வந்திருப்பாரு, ஆனா கேப்டன் அமெரிக்கா வரல, வேற இதுல வந்திருப்பாரு. ஓகே, ரிசீவன்ஸ் ஆக்டிங் எப்படி இருக்கு? அதுல பெருசா இல்ல bro. நான் பார்த்தது கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி வருவாரு. கடைசியில ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல ஒரு ஜானி மாதிரி வந்தாரு. உல்வரினும் டெட்பூலோட அந்த காம்போ எப்படி பண்ண நல்லா செட் ஆயிருக்கா? படத்துல டைலாக் தான், நீங்க படம் கூட பார்க்க வேணாம். சரி, ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்க ப்ரோ. நல்லா பண்ணி டைலாக். இல்ல மீம்லாம் போட மாட்டோம், சொல்லுங்க ப்ரோ. மீம் போட்டுருவாங்க. மீம்லாம் போட மாட்டாங்க, சொல்லுங்க ப்ரோ. ஒருதான் டைலாக் தான், நீங்க போன ஒரு கம்பெனி வச்சு செஞ்சிருப்பாரு bro அதுல. சரி, ஏதாவது ஒரு சின்ன டைலாக், ரொம்ப பெருசு கூட வேணாம், ஏதாவது ஒரு சின்ன டைலாக். சரி, இப்போ டெட்பூலும் உல்வரினோட காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பாட்டுக்கான ஏதாவது டீசர் மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்களா? வாழ்வரின் அவங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த பாட்டுக்காக அடுத்த lead இருக்கு. கண்டிப்பா. உல்வரின் கேரக்டர் இந்த படத்துல எப்படி இருக்கு? சரி, நல்லா இருக்கு. உல்வரினும் டெட்பூலோட காம்பினேஷன் எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஃபன்னுக்கு எல்லாத்துக்குமே? ஐயோ, அவங்க ஒர்க் அவுட் ஆகல எந்த மாதிரி சொல்ல தெரியல. திடீர்னு வானவிலாம் மாறிடுறாரு. படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 8.5. 8.5 கொடுப்பீங்க. படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு நான் 7 கொடுப்பேன். 7 கொடுப்பீங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் 10க்கு ரேட்டிங் கொடுப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க? 10 out of 10. 10 out of 10 கொடுப்பீங்க. இப்போ இந்த படத்துக்கு ரேட்டிங் 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க ரேட்டிங்? 10க்கு 7.5 கொடுக்கலாம். 7.5 கொடுப்பீங்க. இந்த படம் வந்து எந்த மாதிரி மக்கள் பார்க்கலாம்? ஃபேமிலி பார்க்கலாம்? ஃபேமிலி பார்க்க இப்ப ஃபுல்லா 18+ தான். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வேணா சுத்தி பார்க்கலாம். ஃபேமிலிக்கு ஃபேமிலி வந்து பார்க்கலாமா இல்ல எப்படி ப்ரோ? ஃபேமிலி பார்க்கணுமா தெரியல, ஆனா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. ஃபேமிலிலாம் பார்க்க முடியாது. நான் பசங்க மக்கள் பார்க்க பரிந்துரை பண்ணுவீங்களா? ஃபேமிலியோடயோ இல்ல பாய்ஸ் வந்து தனியா பார்க்கணும்? ஃபேமிலியோட பார்க்க முடியாது. 18+ ஃபுல்லா. ஓகே ப்ரோ, இப்போ பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு முன்னாடி வந்த மார்வல் படம்லாம் சூப்பரா இருக்கு. இப்போ இந்த டெட்பூல் எப்படி ப்ரோ அந்த மாதிரி இருக்கா இல்ல? வந்து அந்த மாதிரி இது இன்ஃபினிட்டி சாகாவை மீன் பண்ணி போனாங்க, ஆனா இங்க அப்படி கிடையாது, பிக்ஸா எடுத்துட்டாங்க. அதனால நம்ம வந்து போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்து அடுத்த பக்கம் எதிர்பார்க்க முடியாது. சோ அந்த இது ப்ரோஸ் கிரெடிட்ஸ் எதுவுமே இல்லையா? ஆமா இருக்கு, ஆனா எப்படி சொல்ல கதைக்குள்ளேயே தான் இருக்கு. இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா அடுத்த படத்துக்கு என்ன வரும்னு மோட்டிவ் ஒரு ஆமா தெரியும். ஆனா அதுல இப்படி இருக்காது. இதுல கொடுக்கல. இதுல கொடுக்கல. இல்ல புக்ஸா எடுத்து கிரியேஷன்ஸ்ல பண்ண அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் நல்லா இருக்கு. இப்போ அதோட இது பெட்டரா இருக்கா இல்ல அதோட நல்லா இல்லையா? ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. இடையில சீரிஸா விட்டானுங்க, மொக்கையா இருந்துச்சு. லோக்கியும் ஸ்பைடர்மேனும் இல்லைன்னா மார்வல் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இது ஒரு கம்பேக், ஷுவர் கம்பேக் மார்வல், அவ்வளவுதான். மார்வல்ஸ் எடுத்ததுலயே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பெஸ்டா டெட்பூல் பெஸ்டா? ரெண்டுமே ஓகே தான். ஆனா எண்ட் கேமோட இது ஓகேண்ணா. டெட்பூல் ஓகே, நல்ல படம். இப்போ டெட்பூல் படத்துக்கு வேற ஏதாவது புது கேரக்டர் வந்தா நல்லா இருக்கும்னா அது யாரை சொல்லுங்க? புது கேரக்டர் அவெஞ்சர்ஸ் கேரக்டர் அப்படியே வந்தா போதும். அப்படியே வந்தா ஓகே. படத்துல வந்து ஒரு புது கேரக்டர் யாராவது வந்திருந்தா நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுங்க? ஸ்பைடர்மேனை காட்டிலாம் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ் காட்டுறது, அது ஒரு ஸ்பைடர்மேனை காட்டியிருக்கலாம். புது கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா யாராவது? பழசுதான் எல்லாருமே. அவங்க எல்லாமே பழைய இதெல்லாம் வந்திருக்காங்க. ஓகேனா இந்த படம் வந்து எப்படி சொல்றது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா இல்ல பாய்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்? ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மேக்ஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. 18+ மேக்ஸ் எல்லாமே என்டர்டைன்மெண்டா பசங்களோட வந்தா என்டர்டைன்மெண்டா இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கலாம், எந்த லாகே இல்லையா? ஜாலியா இருக்கு. ஃபுல்லா ஃபன்னி கண்டென்ட் தானா இல்ல எப்படி? இல்ல கொஞ்சம் ஃபன்னி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபன்னி ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வந்து வயலன்ஸ். இது லாக் ஆயிருக்கும். அது எந்த இடம் கரெக்டா சொல்ல முடியுமா? லேகா இருக்குனாக்க சொல்றேன். அவ்வளோலாம் லேக் ஆகல. படம்லாம் நல்லா தான் போகுது. பேட்ஸ்லாம் வந்து 18+ மாதிரி கொஞ்சம் அதிகமா ரொம்ப பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்க்க முடியல. ரொம்ப பார்த்தாலும் திகட்டிடும் அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டோட இதுல அதிகமா 18+ தான் இருக்கு. அதிகமா இருக்கு. சோ அத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும். இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். படத்துல ஏதாவது ஒரு தருணம் லாக் ஆயிருக்குங்க.
இந்த இடத்துல இந்த சீன் எதுக்கு லாக் எல்லாம் இல்ல படம் நல்லா இருக்கு நல்லா சூப்பர். அதாவது 18+ பாக்குற மாதிரி பசங்க வந்து பார்க்கலாம் ஃபேமிலி இல்லாம 100 கோடி வசூல் ஆகுமா அது ஷோரா தெரியல. சரி எஃபெக்ட்லாம் எப்படின்னா இருந்துச்சு பாக்குறது 3D எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஓப்பனிங் அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த டைட்டில் கார்டு போடாம செம்மையா இருக்கும். இப்போ டெட்புல் 1 and 2 விட இது பெட்டரா இருக்கா இல்ல எப்படி இருக்கு வேற லெவல். வேற லெவலா இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் இருக்கு அதுல எதுனா பெஸ்ட் அது பெஸ்டா இல்ல இது பெஸ்டா தேர்ட் தான் ஓகே ஃபோர்த்துக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்களானா கண்டிப்பா அது பாப்பீங்களா வந்தா கண்டிப்பா காப்பீங்க